அடுத்த சுற்றுப்பயணம் எப்போ? சனிக்கிழமை தான். ஆனால் இந்த வாட்டி 2 ஊர் தான். ஏன்னா பொன்னாட்டி 3 ஊர் போக முடியல, 2 ஊர் தான் போக முடிஞ்சது. அது லாஸ்ட்டு பெரம்பலூர் போக முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ரஷ்ஷு. அது உள்ள வீடெல்லாம் ஒன்று ஓவர் டைம் வேறு ஆகிப்போச்சு. சரி அவங்களும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பிட்டார். அதுக்கு அறிக்கையும் கொடுத்து அது சாரியும் கேட்டார். அவர் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, பட் இருந்தாலும் கேட்டார். உங்களுக்காக மட்டும்தான் கேட்டார். அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போது வரும் வாரங்களில் 2 ஊர் தான். ஏன்னா 3 ஊர் கிடையாது. ஏன்னா அந்த 2 ஊருக்கே டைம் கரெக்டாக இருக்குன்றது தான் இப்போது இருக்குது. இப்போ நாகையும் திருவாரூரும் தான் நெக்ஸ்ட்டு பிளானு. அதுக்கு நிறைய நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. எங்களால் உங்கள் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண, உங்களுக்கு கூட்டம் நிறைய வருது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. அது என்னென்ன நிமிடங்களும் இதை அப்புறம் சொல்லுவாங்க. சவுண்ட் அப்படி இருக்குது, மக்கள் சவுண்டு எப்பவுமே இருக்கும். இந்த கதறல் சத்தம் ஆப்போசிட் ரொம்ப சவுண்டாக இருக்குது. நாங்கள் தான் வெல்வோம், 31 36 நாங்கள் தான் அப்படி அண்ணவங்களாம். அவர் ஒரு போட்டாவே மதிக்க மாட்டானீங்கன்னா ஏன் அவரை பற்றியே பேசுகிறீங்க? எந்த விழாவுக்கு போனாலும் அவரை பற்றி ஒரு டாபிக் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அரசியலே அவரை பற்றி தான் இருக்குது. பின்ன பேசாமல் இருக்க முடியுமா? இன்னொரு பக்கம் சீமான் அண்ணன், அவர் ஒரு பக்கம் கதறாரு. எல்லாருக்கும் கூட்டம் வரும். நயன்தராக இதுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு வயிற்றுச்சல், உங்களுக்கு காண்டு. அதனால தான் உங்களுக்கு வாயில் என்னென்னு வந்து பேசுகிறீங்க. அது பேசி ஒரு யூஸும் இல்லை. எல்லாரையும் கதற விட்டார்ல. சிவனேன்னு வீட்டில் இருந்த மனுஷன் அவர் வரமாட்டார், பேச மாட்டார். 6 மணிக்கு மேலே பேச மாட்டார். 10 நிமிஷம் தான் பேசுவார், 2 நிமிஷம் தான் பேசுகிறோம். நீங்கள் அந்த 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ இப்போ வரைக்கும் கதறீங்கள்ல. இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் இன்னும் அதிகமாக கதறுவீங்க. அவர் என்ன வேணால் பண்ணிட்டோம், என்ன வேணால் சொல்லிட்டோம். நம்மளுக்கு டிவிகே விசஸ் டிஎம்கே தான். இந்த 26 அண்ணனை தூக்கி அப்படி உக்கார வைக்க போகிறோம். சிஎம்னு ஹெட்லைன் வரும். அது யாராலையும் தடுக்க முடியாது. இது வரப்போகிறவங்க நாட்களில் இன்னும் சத்தம் அதிகமாக இருக்கும். இது முடியாது. இந்த சத்தம் இந்த வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அண்ணன் பேசுனது அப்படி, அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது, பேசிகிட்டே தான் இருக்கணும். இனி வரப்போகிற வாரங்களில் அண்ணனோட ஸ்பீச் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இத்தனைக்கு 2 ஊர் இப்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பேசுவார். அதுக்கு கதறதுக்கு இன்னும் பாவம் தொண்டை தண்ணிலாம் வற்றிடும். தண்ணிலாம் எடுத்து வச்சுங்க. ஏன்னா கதற ஓவராக தொண்டை கிண்டு அடிச்சிக்கிட்டா எடுத்து குடிச்சு திருப்பி கதறுங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, என்ன வன்மம் பேசினாலும் சரி, நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். எங்கள் நோக்கு தளபதி தான். அவர் 2026 உக்கார வச்சுட்டு அவர் சைன் போட வைப்போம். ஜோசப் விஜய் என்னும் நான். அது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு பயம் தெரிஞ்சிச்சு, நம்ம தோற்றுறோம் இந்த வாட்டி அப்படின்னு. அதனால தான் நீங்கள் கதறீங்கன்றது மக்களுக்கே தெரியுது. இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக கதறல் சத்தமும் கேட்கும். இப்போ நியூஸ் ஓப்பன் பண்ணாலே விஜயண்ணா டாபிக் தான். ஏன்னா அரசியல்ன்றாவே இனி விஜயண்ணா தான். அவர் இல்லாமலாம் நகர்ந்து போகவே முடியாது. நீங்கள் என்ன தான் அந்த கூட்டத்துக்கே மினி மாநாடு மினிலாம் கிடையாது, மாநாடு கூட்டமே வராது. அவர் வீட்டிலே உக்காருங்க சொல்லுங்கன்ற யார் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்துட்டேன். என்ன பண்ணுவீங்க இப்போ? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடத்துனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, யார் இட்டு இறக்குனாலும் சரி, இதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் யார் இது பண்ணோன்னு. அது நீங்கள் பார்த்தனால தான் இப்போ கதறீங்கன்னு தெரியுது. எல்லாருக்கும் காசு கூட்டம் வரும். தளபதி விஜயண்ணாக்கு மட்டும்தான் ஆர்கானிக்காக வரும். அது உங்களுக்கு தெரியுது. இப்போ தான் எப்படி உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருது? நம்மளாம் காசு கொடுத்து வாங்க இருக்கிறோம், உங்களுக்கு எப்படி வருது? பத்தாது, சவுண்டு பத்தாது, இன்னும் ஏறணும். இதுக்கப்புறம் வரப்போகிற வாரம் இது நடுவில் வர சனி ஞாயிறும் வருது. அதுலேயே நடக்குது. அது இன்னும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்டா ஒரு வெளியே வாய் நம்ம புண்ணாய்க்கணுமோன்ற நினப்பில் நீங்கள் வருவீங்க. கூடிய சீக்கிரம் நடக்கும். ஒரு பக்கம் சீமான கதட்டும், ஒரு பக்கம் டிஎம்கே கதட்டும். நம்ம ஆயா உட்காந்து யார் என்ன கதை காட்டுறாங்கன்னு பார்க்க வேண்டியது தான். இனி வரப்போகிற நாட்களில் பார்க்கலாம். அதிர்வலைகள்லாம் சும்மா அட்டகாசமாக இருக்கும். தளபதி அண்ணா தான் இனி அரசியல் சிஎம். அது மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கப்புறம் அறிக்கை வரும். அது எந்தெந்த ஊர் என்னென்ன டீட்டெயில்ன்றது வரும், பார்க்கலாம். நன்றி.